அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளி அம்மா தான் பேசுகிறேன். நான் என்ன விஷயத்துக்கு இப்போ இந்த ஓன் வாய்ஸ் நான் போட்டிருக்கேன்னா, வர ஆடி 18 அன்னைக்கு நம்ம கோயிலில் பால் குடம் எடுப்பாங்க பக்தர்கள் எல்லாருமே. இந்த வருஷம் வந்து குடி காணிக்கை கிடையாது, கோரிக்கை நிறைவேற்றுறாங்க. ஆனால் வாக்கு உண்டு. வாக்கு எப்படி இருக்குன்னா, யாரை கூப்பிட்டு அம்மன் வாக்கு சொல்கிறோம்ல அவங்களுக்கு தான் வாக்கு. ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த 18க்கு. அதேமாதிரி வேண்டுதலை செய்கிற பக்தர்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அம்மா உயிர் பிரச்சனை இருக்குது, இந்த தொந்தரவு இருக்குது, அது என்ன பண்ணுறது ஏது செய்கிறதுன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கவங்க, நாங்கள் என்னம்மா பண்ணுறது ஏதுமா செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த ஆடி 18 அன்னைக்கு கெடா இப்போயே ஒரு அஞ்சு கெடா வந்திருக்கு. ஏன்னா அவங்கவுங்க கோரிக்கை முடிஞ்சு அவங்கவுங்க கெடா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னும் நிறைவேறணும், பக்தர்கள் இன்னும் நிறைவேறணும், நல்ல முறையாக நடக்கணும், நல்ல முறையாக ஆகணும்னு நினைக்கிற பக்தர்கள் கெடாயை கொண்டு வந்து கோவிலில் விடலாம். விட்டுட்டு ஆடி 18 அன்னைக்கு சிறப்பு அன்னதானமும் சிறப்பு பூஜையும் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து எல்லாருமே கலந்துக்கலாம். இவங்க தான் அவங்க தான் இல்லை, எல்லா மாநிலத்துக்காரங்களும் எல்லா வெளியூருக்காரங்களும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. பால் குடத்துக்கு வரவங்க உங்கள் குடத்தில் நீங்களே இந்த வருஷம் பால் எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு அழைச்சி, கோயிலுக்குள்ளேயே தான் பால் குடம் பம்பை வச்சு முறைப்படி சாமியை அழைச்சி பாலபிஷேகம் பண்ணி அம்மனுக்கு புது புடவை கட்டி முதல் நாள்லே ஆற்றுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆற்றுல போய் கருப்பு சாமி 18ஆம் படி கருப்பு கத்தி எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு மதுரகாளி அம்மனுக்கு பூஜை போட்டு அங்கேருந்து அம்மனை கூட்டிகிட்டு வந்து தான் சிறப்பு பூஜை நடக்கும். இந்த வருஷம் புடிக்காணிக்கை கிடையாது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் புடிக்காணிக்கை இருக்குது. சந்தோஷமான விஷயத்தோடு நான் உங்களுக்கு புடிக்காணிக்கை தரேன், இல்லை நடுவில் கூட தருவேன். ஆடி 18 முடிஞ்சு ஒரு நல்ல விஷயம் நடந்தோடனே நடுவில் ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் கூட புடிக்காணிக்கை தர சொல்லி அம்மன் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் கோவில் கும்பாபிஷேகம் இன்னும் நடக்கலை. அந்த கும்பாபிஷேகம் நடந்தால் தான் நான் புடிக்காணிக்கை தரணும். இப்போ அது ஒன்று குறுக்க இருக்குது, வேறலாம் எந்த காரணமும் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என் பக்தர்கள் என் மேலே அன்பு பக்தியும் வச்சுருக்கீங்க, மிக்க நன்றி. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி.